தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட பலிங் செடுகுடு வாடுற ஏண்டா டேய் இப்ப வாடா சொல்றேன் குத்தி கிழிச்சுடுவேன் குடல முடியாது. வேண்டாமா வேண்டாமா, எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. தாய்க்காகவும் தாயன் புக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு தேடி அலைஞ்சோம். அதுக்கு நானா கிடைச்சேன். உனக்கான் பிள்ளை இல்ல, எங்களுக்கு அம்மா இல்ல, அதான் தூக்கி அந்த ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறேன். அம்மாவா கம்முன்னு கேட்டா பல்ல 32 கொட்டிடும். ஆமா, விலை கொடுத்து வாங்க பாக்குறியாடா அம்மாவை? யாருக்கு வேணும் காசு? அடச்சி கண்ணை கட்டி காட்டுல கொண்டாந்து விட்டுட்டீங்களேடா, நான் எப்படி திரும்பி ஊருக்குள்ள போவேன்? மறுபடியும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, எனக்காக அவனை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு மரட்டு பிள்ளை இருந்து அவன் தப்பு செஞ்சிட்டா அவனை நீங்க மன்னிச்சிருவீங்கல்ல, அதே மாதிரி இவனையும் மன்னிச்சிருக்கமா. அம்மாங்கிறத இதுவரைக்கும் நாங்க வெறும் கற்பனை பொருளாத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை உங்க மூலமா உருவகப்படுத்திக்கிறோம். உத்தரவு கொடுக்குமா. யாருக்கு யார் அம்மாவா இருக்கிறது? என்னடா நீங்க போட்டு போட்டு குழப்புறீங்க? இத பாரு, எங்களுக்கு நீ அம்மாவா இருக்க போறியா இல்லையா? முடியாதுடா. இந்த அழிவு கட்ட பொம்பளை என்னடா பேச்சு? இஷ்டம் இல்லைன்னா கழுதியை விரட்டா. நீங்க சும்மா இருக்குமா, நான் இவனை கவனிச்சுக்கிறேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தலையிடாத. நான் தலையிடுவேன். கத்திய கடை போடுறா. இவனை நான் கொல்லாம விட போறேன். அவனை தொட்டே உன்னை குத்தி கிழிச்சுடுவேன். இவனுக்கு நீங்க வக்காலத்து. அவன் என் புள்ளடா. அம்மா, எங்களுக்கு இதம்மா ஒண்ணு. விழா கால